ரோகிணி நட்சத்திரம். ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுடைய வாழ்க்கையை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம். ப்ளஸ் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான வழிமுறை இப்போ வரும். ஓகேங்களா? சைராம் வணக்கம். என்ற தினம் சிறப்பான தினமாக அமைய என் வாழ்த்துக்கள். அகம் பிரம்மாஸ்மி. நீங்கள் ரொம்ப அழகாக இருப்பீங்க, திறமையாலையும் இருப்பீங்க. இந்த திறமையும் அழகையும் சேர்த்து ஈஸியாக மற்றவங்களை கவரக்கூடிய அம்சம் உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? மென்மையான குணம் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சீக்கிரமா, அதாவது ரொம்ப சீக்கிரமா சிந்திச்சு முடிவெடுக்கக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கு. ரொம்ப பாசமான மனிதராகவும் இருப்பீங்க, நேர்மையானவங்களாகவும் நீங்க இருப்பீங்க. ஓகேங்களா? அதே போல எளிதில் சீக்கிரமா உணர்ச்சி வசப்பட்டுருவீங்க. நல்ல கற்பனை வளம் இருக்கக்கூடிய மனிதர் நீங்க. சில நேரங்கள் சஞ்சலத்தால அமைதியை இழந்து என்ன பண்றது தெரியாம குழப்பிக்கிட்டு இருக்கீங்க. ஓகேங்களா? கடினமான உழைப்பாளி, அதெல்லாம் அடிச்சுக்க முடியாது. ஓகேங்களா? எந்த தவறையும் சகிச்சுக்கக்கூடிய ஆள் கிடையாது நீங்க. அந்த அளவுக்கு பக்குவமே கிடையாது உங்களுக்கு. அதே நேரத்தில் பாரம்பரியமான எண்ணம் உங்களுக்கு நிறைய இருக்கும். ஓகேங்களா? ட்ரெடிஷனை ரொம்ப ஃபாலோ பண்ணுவீங்க. அதே நேரத்தில் மாடர்னும் விட மாட்டீங்க, அப்படியே இருப்பீங்க. ஓகேங்களா? உங்களுடைய வாழ்க்கை ஏற்ற இறக்கம் தான் கண்டிப்பா இருக்கும். ஒரே லெவலில் ஏறுறது இறங்குறதெல்லாம் இருக்காது, மாறி மாறி இருக்கும். இந்த சினி ஃபீல்டு, ஓகேங்களா, அதே போல ட்ராமா ஃபீல்டு, ஓகேங்களா, இதே போல இந்த கலைத்துறை சம்பந்தப்பட்ட ஃபீல்டு, மீடியா ஃபீல்டு, இது எல்லாத்துலேயுமே நீங்கள் சிறந்து விளம்புவீங்க. உங்களுக்கு ஒரு நல்ல லக் அங்கே இருக்கு. அதே போல் இந்த சிற்பங்கள் செய்கிறது, இந்த டான்ஸ், அதே போல் இந்த பாடல்கள் பாடுறது, ஓகேங்களா, அதாவது நாடகத்துறை, இசைத்துறை, அதே போல் நீங்கள் நடனத்துறை, இதில் நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க. ஓகேங்களா? இந்த ஸ்கூல் இந்த டைம்லேயே பார்த்தீங்கன்னா நிறைய போட்டிகளில் கலந்து ப்ரைஸ் வாங்கக்கூடிய ஆள் நீங்கள். அதே போல் எல்லா போட்டிகளையும் நீங்களும் முன்னாடி போய் நிற்கக்கூடிய ஆள். நிர்வாக திறமை கொஞ்சம் கம்மியாக தான் உங்களுக்கு இருக்கும், ஆனால் அதையும் தாண்டி சக்சஸ் பண்ணக்கூடிய மிகப்பெரிய தொழிலதிபர்களாகவும் நீங்க இருப்பீங்க. அதுதான் உங்களுடைய தனித்தன்மை. ஓகேங்க? உங்களுக்கு இந்த விட்டு கொடுக்குற குணம்ன்றது சுத்தமா இருக்கிறது கிடையாது. நீங்க தான். ஓகேங்களா? வீட்டுல எப்பவுமே ஆனா சந்தோஷம் இருக்கும். நீங்க இருக்கிற வீட்டுல இந்த சண்டை, சச்சரவு, இது எது வந்தாலும் சீக்கிரமா பேசி சமாளிச்சு அதை சால்வ் பண்ணக்கூடிய திறமை உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? நினைச்சதை நினைச்சபடி அடையக்கூடிய அந்த அம்சம் உங்க ஜாதகத்திலே, பிறப்பு ஜாதகத்திலே இருக்கு. ஓகேங்களா? செல்வம் செல்வாக்கோடு வாழக்கூடிய மனிதர் நீங்க. ஓகேங்களா? இதுல சிலருக்கு பார்த்தீங்கன்னா காதல் திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதே போல கொஞ்சம் சுகபோகமா வாழணும்னு அப்படி விரும்பக்கூடிய சில ஆள் தான் நீங்க. கொஞ்சம் சோம்பேறித்தனமும் கொஞ்சம் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? இந்த ஜலதோஷம், இந்த முகப்பரு வர்றது, இந்த கண்ணு, மூக்கு, தொண்டை, இது போல பிரச்சனை எல்லாம் பார்த்தீங்கன்னா, அதே போல இந்த மூட்டு வலி, இது போன்ற பிரச்சனை எல்லாம் அடிக்கடி வரும். அதெல்லாம் மட்டும் பார்த்துக்கணும். ஓகேங்களா? பகவான் கிருஷ்ணர் அவதாரம் பண்ண நட்சத்திரம் இது, சாதாரண நட்சத்திரம் கிடையாது. ஓகேங்களா? உங்க நட்சத்திரத்துடைய அதிபதியே சந்திரன் தான். ஓகேங்களா? ராசிநாதன் சுக்கிரன். சொல்லணுமா? புதுசா ஏதாவது கத்துக்கிட்டே இருக்கிறதுல ஆர்வம் அதிகமா இருக்கும். நீங்க ரொம்ப சிந்திச்சு முடிவு எடுக்கிறதுல சிறந்தவரா இருப்பீங்க. வருங்காலத்தை முன்னாடி கிரகிக்கக்கூடிய அந்த தன்மை உங்ககிட்ட இருக்கு. ஓகேங்களா? பெண்கள் உங்களை நிறைய விரும்புவாங்க. ஆண்களா இருந்தாலும் சரி, பெண்களா சரி, உங்களை பெண்கள் நிறைய விரும்புவாங்க. தங்க ஆபரணங்கள், இந்த உயர்ந்த அந்த ரத்தினங்கள், இதெல்லாம் போட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஆசை உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதே போல சத்தமா பேசாம மெதுவா பேசக்கூடிய குணம் உங்ககிட்ட இருக்கும். ரொம்பவும் பேசாம கரெக்டா வார்த்தைகள் அளந்து விடக்கூடிய தன்மை உங்ககிட்ட இருக்கும். ஓகேங்களா? பயங்கர ஷார்ப் நீங்க. ஓகேங்களா? சிறந்த படைப்பாற்றல் உங்ககிட்ட இருக்கும். அதனால எழுத்து இதெல்லாம் உங்களுக்கு மிக சிறப்பா வரும். இந்த மனக்குழப்பம் சில நேரம் வந்தா மட்டும்தான் உங்களை கண்ட்ரோல் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகேங்களா? உங்களுக்குன்னு மற்றவங்களை பொறாமப்படக்கூடிய லெவலுக்கு தான் நீங்க வாழ்வீங்க. ஓகேங்களா? அதே போல சகிப்புத்தன்மை அதிகமா இருக்கக்கூடிய ஆள் நீங்க. மற்றவங்கள எளிதா ஈஸியா மன்னிச்சிருவீங்க. மற்றவங்கள செஞ்சு தரப்பட அப்படின்னு விடக்கூடிய ஒரு ஆள் நீங்க. அதே போல உங்ககிட்ட எந்த ஒரு வஞ்சகமும் இருக்காது. இந்த ரோகிணி நட்சத்திரம் பிறந்தவங்க சகல சௌபாக்கியம் அடைய நான் சொல்லக்கூடிய இந்த விஷயத்த செய்யுங்க. காஞ்சிபுரம் மாவட்டம் இருக்கு இல்லையா, அங்க பாத்தீங்கன்னா பாண்டவர் தூத பெருமாள் கோவில் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. ஓகேங்களா? அந்த கோவிலுக்கு போய் உங்களால் முடிஞ்ச தான தர்மங்கள் அந்த கோவிலுக்கு செய்ய, எஸ்பெஷலி நெய், அரிசி, பருப்பு, இது அந்த கோவிலுக்கு முடிஞ்ச அளவுக்கு வாங்கி கொடுங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் எல்லாமே நிவர்த்தியாகி சகல சௌபாக்கியம் உண்டாகும் உங்களுக்கு. அதே போல உங்க வீட்டுக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய கிருஷ்ணர் கோவிலுக்கு மாசத்துக்கு ஒரு முறையாவது அன்னதானத்துக்கு உங்களால் முடிஞ்சதை கொடுத்துருங்க. ஏன்னா நீங்க எவ்வளவுக்கு கொடுக்குறீங்க அவ்வளவுக்கு பல மடங்கா உங்களுக்கு திரும்பி வரும். அது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் உங்களுக்கு. நல்லது நடக்கும், நல்லது மாத்திரமே நடக்கும். சாயனா.